நூலகம் நோக்கி கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பர். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். தெரிந்து தெளிவோம். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. அதை பற்றி அறிந்து கொள்வோம். அண்ணா நூற்றாண்டு நூலகம். 6ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் ஒரு நாள் களப்பயணமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றனர். மாணவர்களே, இதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகம். எவ்வளவு பெரிய நூலகம்! ஆம், ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் இதுதான். தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர். சரி வாருங்கள், உள்ளே சென்று பார்க்கலாம். அனுமதி கடிதத்தை ஆசிரியர் வரவேற்பாளரிடம் கொடுக்கிறார். அவர் தலைமை நூலகருக்கு தொலைபேசியில் ஆசிரியரும் மாணவர்களும் வந்துள்ள செய்தியை தெரிவிக்கின்றார். தலைமை நூலகர் உதவி நூலகர் ஒருவரை வழிகாட்டியாக அனுப்பி வைக்கின்றார். தெரிந்து தெளிவோம். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் ஒரு படத்தை மாணவர்கள் பார்க்கின்றனர். இந்த படத்துல இருப்பவர் யார்? இவர்தான் முனைவர் ரா அரங்கநாதன், நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறார். மாணவர்களே, தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்கள் தொட்டு பார்த்து பிரெய்லி நூல் படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள் உள்ளன. கேட்டு அறிய ஒலி வடிவ நூல்கள், குறுந்தகடுகள் வடிவில் உள்ளன. அவர்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் உள்ளனர். இங்கு பிரெய்லி எழுத்தில் நூல்களை உருவாக்கும் கருவியும் உள்ளது. படியெடுக்கும் வசதியும் உண்டு. என் பக்கத்து வீட்டு அண்ணாவிற்கு பார்வை குறைபாடு இருந்தும் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். அவருக்கு இது மிகவும் பயன்படும். அவரிடம் இந்த தகவலை கூறப்போகிறேன். இதோ நகரும் படிக்கட்டு. இதில் ஏறி நாம் முதல் தளத்திற்கு செல்வோம் வாருங்கள். இந்த முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழலில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டு உள்ளது. சிறுவர்கள் மட்டுமல்ல, அனைவரின் மனத்தையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது. இங்கு 20,000க்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டு உள்ளன. பிற நாடுகளில் இருந்து திரட்டப்பட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு உள்ளன. குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளையும் விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர். அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை ஆவலுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். அப்பிரிவை விட்டு பிரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர். இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்று ஒரு நாள் போதாது போல் இருக்கிறதே. ஆம் இனியா, நீ கூறுவது சரிதான். ஒவ்வொரு தளமாக பார்த்தபடி சென்று 7ஆம் தளத்தை அடைகின்றனர். இதுதான் 7ஆம் தளம். இத்தலத்தில் அரசு கீழ்த்திசைச்சுவடிகள் நூலகம் உள்ளது. இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டு உள்ளன. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா நூல்களும் உள்ளன. இங்கு அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் உள்ளன. மின் நூலகமும் உள்ளது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின்னூல்களும் மின் இதழ்களும் உள்ளன. தெரிந்து தெளிவோம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 8 தளங்கள். தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவிதழ்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசைச்சுவடிகள் நூலகம். 8ஆம் தளம் கல்வி தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு. ஐயா, இங்குள்ள புத்தகங்களை நம்ம வீட்டுக்கு எடுத்து செல்ல முடியுமா? முடியாது மாதவி, இங்கேயே அமர்ந்துதான் படிக்க வேண்டும். இந்த நூலகத்தில் எங்கும் குளுகுளுவென உள்ளதே. ஆமாம், நூலகம் முழுவதுமே குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இதே வசதியுடன் கூட்டரங்கு, கலையரங்கு, கருத்தரங்க கூடம், கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன. தெரிந்து தெளிவோம். நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். ஆகா, இத்தனை வசதிகள் நூலகத்தில் உள்ளனவா? நன்றி ஐயா. எங்கள் ஊரில் நூலகம் இல்லையே, நான் என்ன செய்வது? அதற்குத்தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கியுள்ளது. அப்படியானால் அதை நான் பயன்படுத்துவேன் ஐயா.
இனி எங்கள் வீட்டின் அருகிலுள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா. தெரிந்து தெளிவோம். சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் செஸ்ஸஈரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. மாணவர்களை அழைத்துச் சென்று தலைமை நூலகரிடமும் உடன் வந்த துணை நூலகரிடமும் நன்றி தெரிவித்துவிட்டு மாணவர்களை பார்த்து, மாணவர்களே, மகிழ்ச்சிதானே? வாருங்கள், புறப்படலாம்.